சமூக நீதி அரசு என சொல்லும் முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். தருமபுரியில் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைப்பு விழா மற்றும் பொதுக்கூட்டம் வள்ளலார் திடலில் நிறுவன தலைவர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது. அதன் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த வேல்முருகன், அதிமுக தாவைக்க கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்த பாஜக முயல்கிறது என்றும், கொள்கை எதிரி என்றும் கூறும் விஜய் பாஜகவுடன் தன்னை அடகு வைப்பாரா என்றுதான் பார்க்க வேண்டும் என்று பதிலளித்து பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், சமூக நீதி அரசு என சொல்லும் முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். ஆந்திராவில் கனமழையின் காரணமாக பொன்னை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பொன்னை ஆற்றில் ஆந்திராவில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாகவும் ஆந்திராவில் உள்ள களவகுட்லாவிலிருந்தும் தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் பொன்னை அணைக்கட்டிலிருந்து 6400 கன அடி தண்ணீரானது திறந்துவிடப்படுகிறது. பொன்னை ஆற்றில் வெள்ளம் போன்று தண்ணீரும் செல்வதால் ஆந்திராவில் உள்ள நிவா ஆற்றிலிருந்தும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. மேலும் பொன்னை ஆற்றின் வெள்ளம் கனமழையின் காரணமாக பொன்னை சுற்றுவட்டாரத்தில் உள்ள 18 ஏரிகளும் நிரம்பியுள்ளது. அரசு கல்லூரிகளில் பேராசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய படிப்படியாக பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று மதுரையில் அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். மதுரை ஸ்ரீ மீனாட்சி அரசினர் கலைக் கல்லூரியில் உயர்கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்ட அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான கலை திருவிழா போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். நிகழ்வில் கல்லூரி கல்வி இயக்க ஆணையர் சுந்தரவள்ளி, மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார், மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கோவி செழியன், அரசு கல்லூரிகளில் தேவைக்கேற்ப காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாகவும், அரசு கல்லூரிகளில் பேராசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய படிப்படியாக பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று கூறினார். கரூர் அசம்பாவிதத்தில் திமுக அரசு திட்டமிட்டு நாடகம் ஆடுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் தொகுதிக்குட்பட்ட பொத்தானூர் பாண்டமங்கலத்தில் திறந்தவெளி மைதானத்தில் திரண்டிருந்த மக்களிடம் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கிட்னி திருடும் ஒரே அரசு திமுக அரசு என்று கடுமையாக குற்றம் சாட்டிய அவர், இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று விமர்சித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், கரூரில் அசம்பாவிதம் நடந்து 41 உயிர்கள் பறிபோனது யார் காரணம் என்பது குறித்து அதிமுக ஆட்சி அமைந்ததும் முழுவதும் விசாரிக்கப்பட்டு தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்து பேசினார். புதுக்கோட்டை அருகே தனியார் பேருந்து மோதி கார் கவிழ்ந்த விபத்தில் நீதிபதி ஒருவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நீதித்துறை நடுவர் மன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றி வரும் சக்தி நாராயணமூர்த்தி என்பவர் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்காக நேற்று அறந்தாங்கியிலிருந்து தனது காரில் புதுக்கோட்டை சென்று கொண்டிருந்தார். அப்போது புதுக்கோட்டை அருகே கேப்பரை என்னும் இடத்தில் வந்தபோது ஆலங்குடியிலிருந்து புதுக்கோட்டை நோக்கி வந்த தனியார் பேருந்து நீதிபதி சென்று கொண்டிருந்த காரின் பக்கவாட்டில் மோதியது. இதில் நீதிபதியின் கார் சாலையின் சென்டர் மீடியனின் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக நீதிபதி சக்தி நாராயணமூர்த்தி உயிர் தப்பினார். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.